ஹலோ விவர்ஸ், கடைசி 15 நாட்கள்ல கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய சம்பவமானது இனி நடக்க போகுது. ஆமாங்க, இந்த 2025 கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துடைய கடைசி 15 நாட்கள்ல தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் கும்பராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகுது. ஏனென்றால் கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்துட்டு இருக்குங்க. இதன் விளைவாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க. இந்த வருடத்துடைய கடைசி 15 நாட்களிலாவது ஏற்படக்கூடிய கிரக மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய வகையில இருக்க போகுதா? குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறதா? கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது வரக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 16/12/2025 இருந்து 31/12/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது கும்பராசியில சனி மற்றும் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்துல குரு, களத்திர ஸ்தானத்துல கேது, பாக்கிய ஸ்தானத்துல புதன், தொழில் ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்துதான் இந்த கடைசி 15 நாட்கள்ல நிச்சயமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது பணம் வரக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்க மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் வழியில நீங்க பயணம் செய்யும் போது உங்களுடைய முயற்சிகளை போடும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக பண வருமானத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா நீங்க எது செய்தாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு வகையில வம்பு வழக்குகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல உங்களுடைய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க பாட்டு கம்முன்னு இருந்தா கூட உங்களை தேடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் நீங்க ஒதுங்கி போனாலுமே பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து உங்களை தொந்தரவு பண்ணுவது போலவே இருக்க கொடுங்க. சோ அப்படி உங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே தொந்தரவு கொடுத்து வந்தவர்கள் இப்போது அவங்களே பாத்தீங்கன்னா ஒதுங்கி செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே கஷ்டங்களானது இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா, அந்த கஷ்டங்களுமே இப்போது நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இடையே பாத்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க நிம்மதியாக பாத்தீங்கன்னா வாழ விடாம ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. என்னடா இது இப்படி வாழ்க்கையானது இருக்கே அப்படின்னு எல்லாம் ரொம்ப நாட்களாகவே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. சோ அப்படிப்பட்ட நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. மேலும் ராசிநாதன் சனியுடைய சஞ்சாரமானது பல விதத்திலையுமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில இப்போது சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது 7.5 சனியுடைய பாத சனி நடந்துட்டு இருந்தாலுமே தற்போது சனியுடைய அமைப்பானது உங்களுக்கு பல விதத்துல பாத்தீங்கன்னா நன்மைகளை செய்யக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முழுமையான முயற்சியை போட்டுட்டு வரும்போது அதற்கேற்ப நல்ல பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மற்றவர்களுடைய நலனுக்காக பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பேசுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி பேசி அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க.
சொல்லலாங்க. அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கையாக இருக்கலாம், இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா வெளி இடங்களில் உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கலாங்க. அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடக்குது அப்படின்னா அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அவங்களுக்கு சென்று புரியும்படியாக நீங்க நல்லபடியாக பேசி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு தீர்வை பார்த்தீங்கன்னா நீங்க பெற்று தருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களுமே இனி இந்த கடைசி 15 நாட்கள்ல நடக்க போகிறது. தைரியமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. எதையுமே நம்மளால செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்க கொடுங்க. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டுட்டு வருவீர்கள். எது செய்வதாக இருந்தாலுமே ஒண்ணுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்வீங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா யோசிக்காம முன்பின் யோசிக்காம சில விஷயங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் இதை நம்ம செய்யவே கூடாது. எது செய்வதாக இருந்தாலும் இதன் மூலமாக அடுத்து என்ன நடக்கும், ஒருவேளை நம்ம நினைச்ச பாசிட்டிவ் நடந்தா ஓகே, நெகட்டிவ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா அந்த விஷயத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் கும்பராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க. யாருக்கிட்ட என்ன வார்த்தையை நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணுங்க. ஏன்னா இப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளால பார்த்தீங்கன்னா அதே சமயம் நமக்குள்ள ஏற்படக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளானது நமக்கு ரொம்பவே நெருங்கிய மாணவர்களுடன் வேண்டியவர்களுடன் மனஸ்தாபத்தை உண்டாக்கி விட்டுரும் என்பதால யார்கிட்ட என்ன வார்த்தையை பேசுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே சமயம் கோபத்தோடு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் பேசாம இருப்பது அது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கோபத்தோடு பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படின்னு தெரியாம மற்றவர்களுடைய மனசை பாத்தீங்கன்னா நம்ம காயப்படுத்திடுவோங்க. இது நமக்குமே சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டே இருக்கக்கூடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கோபத்தோடு இருக்கும்போது யார்கிட்டையும் பேசாதீங்க. அதே சமயம் இந்த கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள், அது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக பேசுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஜோவியலான டைப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே மாதிரி பேசக்கூடாதுங்க. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே, அதாவது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி மற்றவங்க கிட்ட நீங்கள் பேச முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பேசணும். ஸோ யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச வேண்டியது அவசியங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸான கேரக்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெருசாக பிடிக்காது. அதை வந்து அவங்க வந்து தப்பாக எடுத்துப்பாங்க. உண்மையாலுமே நம்ம வந்து இது ஒரு ஜோவிலாக ஒரு ஜாலியாக டக்குன்னு சொல்கிறோன்னா கூட அதில் ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குமோ, இவங்க இப்படி இந்த எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்களோ அந்த எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அவங்களுடைய மனசுக்குள்ளே போட்டு அதை உறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதன் வெளிப்பாடாக நம்மக்கிட்டேயுமே அவங்க அடுத்து பழகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுபடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகக்கூடாதுங்க. உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மாதிரி பழகுறீங்க அப்படின்னா அதே விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பழக முடியாது இல்லையா? ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளானது கும்பராசி நேயர்களுக்கு அதிகரித்து காணப்பட போகிறது. தேவையான பண உதவி கிடைப்பதிலையும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலையும் கொஞ்சம் காலதாமதமானது ஏற்படலாம் என்பதால எந்த விஷயங்கள்லையும் அவசர காட்ட வேண்டாங்க. அதே சமயம் இது நடக்கல அப்படின்னா, உங்களுக்கான ஆர்டர் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே சோர்ந்து போய் எனக்கு எந்த நல்லதுமே நடக்காது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றமாகவே அமையக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க. அதே போல ஏதாவது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத திருத்திக்கிட்டு மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமாக அதில் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்க கொடுங்க. தொழில் தொடர்பாக நிறைய அலைய வேண்டியதாய் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பானது அதிகமாக போகிறது. உத்தியோக ரீதியாக மாற்றமானது ஏற்படலாம். குடும்பத்தில் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது எல்லா விதத்திலுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ யார்கிட்டையுமே கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசாம கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. இதன் மூலமாக குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். குடும்ப செலவுகளானது கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த அளவை விட பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கொடுங்க. திடீரென்று மருத்துவ செலவுகள், இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய செலவுகள் இது மாதிரி ஏற்படலாங்க. இதனால நீங்க எஸ்டிமேட் பண்ணி வச்சிருப்பீங்களே அதை விட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஆயுதங்கள், நெருப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பயன்படுத்தும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது தொடர்பான வேலைகள் செய்யக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து
நடந்துக்கோங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலையுமே நல்லது. வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய பணமானது கைக்கு வருவது தாமதம் ஏற்படலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு மற்றவர்கள் நலன அக்கறையுடன் கவனித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. செலவுகளானது அதிகரிக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல்களுமே அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோடு இருந்துக்கோங்க. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பணிகள்ல கவலைகளானது இருந்தாலுமே நிறைவாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு செயலையுமே பாத்தீங்கன்னா யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி விடுவது எல்லா விதத்திலையுமே நல்லது. அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. மனோதிடமானது உண்டாகும். கடன்கள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும். விவாதம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிய போகிறது. நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.